இந்த வீடியோவில் என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஹிணி மீனா அம்மாவோட கடையை கோயில்கிட்டேருந்து காலி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு சிந்தாமணிகிட்ட ஹெல்ப்பும் கேட்டுட்டாங்க. அவங்களும் உதவி பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிளான் அப்படின்னா, மீனா சும்மா விட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளை பற்றி எல்லா விஷயம் கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னு ரோஹிணிக்கு ஒரு பயம். இந்த பயத்தை ரோஹிணி மனசில் விதைச்சது யாருன்னா வித்யா. எப்படியா இருந்தாலும் மீனாவும் முத்தும் உன்னைய ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருவாங்க, கிறிஸோட அம்மாவை யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ மாட்டிக்க தான் போகிற அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பயமுட்டிட்டாங்க. இப்போ ரோஹிணி மீனாவை சும்மா விட்டோம்னா எப்படி கண்டுபிடிச்சிருவா, அவளுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரச்சனையை உண்டாக்க பார்க்குறாங்க. இந்த பிரச்சனை உண்டாயிடுச்சு அப்படின்னா மீனாவோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க அம்மாவும் அவங்க குடும்பத்தை பற்றியும் அந்த பூக்கடை பற்றியே போயிடும். அதனால் இவங்க இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டா அப்படின்ற இந்த ஐடியாவில் ரோஹிணி பிளான் போட்டாங்க. ஆனால் ரோஹிணி ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. என்ன தான் ரோஹிணி மீனாவுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் மீனா அதில் ஜெயிச்சிருவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட முத்து இருக்கார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ரோஹிணியே போய் எனக்கு குழந்த இருக்கான், அவன் தான் கிறிஸ் அப்படின்னு சொன்னால் எப்படியா இருந்தாலும் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மீனாவும் முத்து அவங்கள ஏற்றுக்க தான் போகிறாங்க, அவங்கள ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. இருந்தாலும் இது இப்படி நடந்துச்சுன்னா எபிசோடு சீக்கிரம் முடிஞ்சிடுமே அப்படின்றதுக்காக டைரக்டர் புதுசாக பிரச்சனையை கொடுத்து இழுத்துக்கிட்டே போகிறாரு. சரி, நம்மளும் வெயிட் பண்ணி எவ்வளோ தான் இழுக்கிறான்னு பார்த்துடலாம். தேங்க்யூ.